Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3351 டிஜிட்டல் பிரின்சிபல் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் DPCO சப்ஜெக்ட் உடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் உடைய லெக்சர் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த லிஸ்டோடைய பிளேலிஸ்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. யூனிட் 1ல வந்து எல்லா கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு வரையும் ஆன்சர் சொல்லி கொடுத்துருக்கோம். தென் யூனிட் 2லயும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், ஃபிளிப்ஃப்ளாப்லாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க வந்து இப்பதான் படிக்க போறீங்க, எக்ஸாம் அப்பதான் நான் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பண்ண போறேன் அப்படின்னா வாட்னு தெரிஞ்சுக்க தேவையான முக்கியமான கண்டென்ட் வரையும் தான் நம்ம வீடியோல சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஈஸியா. சோ நம்ம சேனலை நீங்க பயப்படாம பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது JK ஃபிளிப்ஃப்ளாப். இதுக்கு முன்னாடி SR ஃபிளிப்ஃப்ளாப், D ஃபிளிப்ஃப்ளாப் சொல்லி கொடுத்திருக்கேன். அந்த ஃபிளிப்ஃப்ளாப்பை பொறுத்தளவு நீங்க SR வந்து தெளிவா பார்த்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு புரியும். சோ அந்த வீடியோவை மறக்காம ரெண்டையும் பார்த்துட்டு இதை பாருங்க, ஓகேவா? சோ இப்ப JK ஃபிளிப்ஃப்ளாப்னா என்னன்னு பார்க்க போறோம். சோ JK ஃபிளிப்ஃப்ளாப் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்வாலிட் ஸ்டேட், அதாவது SR ஃபிளிப்ஃப்ளாப்ல இருந்து இன்வாலிட் ஸ்டேட்டை ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம கொண்டு வரது தான் இந்த JK ஃபிளிப்ஃப்ளாப் அப்படின்றது. அதாவது இன்வாலிட் ஸ்டேட்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரூத் டேபிள் போடுற பேசணும், நமக்கு 1-1 கிடைச்சிருக்கு. அதாவது இங்க கிடைக்கிற இந்த 1-1 வேல்யூக்கு நம்ம SR ஃபிளிப்ஃப்ளாப்ல என்ன பண்ணுவோம், இன்டிடெர்மினன்ட்னு எடுப்போம். இந்த இன்டிடெர்மினன்ட் வேல்யூவை நான் ஓவர் கம் பண்றதுக்காக கொண்டு வரது தான் இந்த JK ஃபிளிப்ஃப்ளாப் அப்படின்றது. சோ S=1 R=1 இருக்கிறத நான் மாத்த போறேன். அந்த ஆக்ஷனுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டாங்கிளிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ SR ஃபிளிப்ஃப்ளாப்ல எனக்கு வந்து 1 கிடைச்சிச்சு அப்படின்னா அதை இன்டிடெர்மினன்ட் X நான் மென்ஷன் பண்ணுவேன். அதை ஓவர் கம் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த JK ஃபிளிப்ஃப்ளாப். அந்த ஆக்ஷனுக்கு பேரு டாங்கிளிங், ஓகேவா? சிம்பிள் வந்து இருக்கு, எனக்கு JKன்னு இருக்கு. நார்மலா எப்பவும் போடுறப்ப ரெண்டு இன்புட் கிளாக் வந்து கொடுக்குறோம், தென் அவுட்புட் Qவும் QN பவர் காம்ப்ளிமெண்ட்டும் கிடைச்சிரும். பட் இங்க ஒரு டிஃபரெண்ட் விஷயம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த QN பவர் கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா, அந்த அவுட்புட் Jக்கு வந்து நான் இது ரிவர்ஸ்ல இன்புட்டா கொடுப்பேன், ஓகேவா? உள்ள இன்புட்டா கொடுக்குறேன். இது ரொட்டீன் ஒரு சர்க்கிளாவே வந்துட்டு இருக்கும். QN கொண்டு வந்து Kக்கு கொடுப்பேன். இதுதான் வந்து டிஃபரெண்டான விஷயம். பிகாஸ் நம்ம என்ன பண்ண போறோம், SR ஃபிளிப்ஃப்ளாப்ல இருக்க இன்டிடெர்மினன்ட் இன்வாலிட் வேல்யூவை நான் ஆக்டிவேட் பண்ண போறேன். சோ அதுக்காக தான் இந்த மாதிரி கொண்டு வரோம். நெக்ஸ்ட் JK ஃபிளிப்ஃப்ளாப் அதே மாதிரி தான், சேம் டயக்ராம் நம்ம SRல எப்படி போடுவோமோ அதே மாதிரி NAND கேட். இது லேட்ச் டயக்ராம், ஓகேவா? லேட்ச் டயக்ராம் தனியா எடுத்துக்கோங்க. லேட்ச் டயக்ராம் நான் எப்பவும் போல போட்டேன், லேட்ச் சர்க்கியூட். நெக்ஸ்ட் நார்மலா போடுற மாதிரி இன்புட்டை இன்சர்ட் பண்ணிட்டேன். நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், Q டவர் டேஷ்ல இருக்கிறத எங்க கொண்டு வந்து கொடுக்குறோம், இன்புட்டா Jக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி இங்க கிடைச்சிச்சு பாத்தீங்களா, Q0ல கிடைச்ச அந்த அவுட்புட்டை கொண்டு வந்து எங்க கொடுக்குறோம், Kக்கு கொடுக்குறோம் இன்புட். அது ஆப்போசிட்டா நீங்க மாத்திடலாம், ஓகேவா? போட்டுறீங்க. அடுத்து ட்ரூத் டேபிள் ஃபார் JK ஃபிளிப்ஃப்ளாப். JK ஃபிளிப்ஃப்ளாப்புக்கு எப்படி வந்து நான் ட்ரூத் டேபிள் போட போறேன், JK ரெண்டு இன்புட் எடுத்துக்கிறேன், 0011 0101 நான் எடுத்துக்க போறேன், ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா QN+1 சொல்ல போறேன். QN+1 நெக்ஸ்ட் ஸ்டேட் சொல்லணும் அப்படின்னா 00 அப்படின்னா எனக்கு சேம் ஸ்டேட் QN, 11 அப்படின்னா ரெண்டும் காம்ப்ளிமெண்ட் ஸ்டேட், ஓகேவா? சோ 00 இருந்துச்சுன்னா எனக்கு QN, 11 இருந்துச்சுன்னா QN காம்ப்ளிமெண்ட், 01 எனக்கு 0, 10 1, ஓகேவா? சோ எது ஃபர்ஸ்ட்ல இருக்கோ நான் எடுத்துக்கிறேன். 01ன்றப்ப 0, 10ன்றப்ப 1 எடுத்துக்குவேன். ஓகே, இதுக்கு கேரக்டரிஸ்டிக் டேபிள் போட போறோம். இங்க தான் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டாங்கிளிங் ஆபரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. ஓகே, இப்போ கேரக்டரிஸ்டிக் டேபிள் வந்து என்ன பண்ண போறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா QN+1 தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த QN+1 வந்து எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்புட்டை யூஸ் பண்ணியும் ப்ரீவியஸ் ஸ்டேட்டை யூஸ் பண்ணியும் தான் கிடைக்க போகுது. இது நார்மலா எப்பவும் போடுற மாதிரி JK QN 00001111 0011 0011 0101 0101 எப்பவும் போல போட்டாச்சு. இப்போ நமக்கு முன்னாடியே நான் சொல்லி கொடுத்திருக்கேன், இங்க எனக்கு 0000 இருந்துச்சுன்னா இங்க QNல என்ன இருக்கோ அது அப்படியே அவுட்புட்ல போட்டணும். சோ 01 வந்து கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்கோம், இங்க 00 இருக்கு, 0101 இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது 00 அப்படியே போட்டணும், 1010 11 அப்படியே போட்டிருக்கணும். இது நான் உங்களுக்கு தெளிவா SR ஃபிளிப்ஃப்ளாப்ல சொல்லி கொடுத்திருக்க டெக்னிக். இப்போ 1111 இருந்தா SR ஃபிளிப்ஃப்ளாப்ல என்ன பண்ணுவோம், டிட்டர்மினன்ட் வந்து Xன்னு கொடுத்துருவோம். பட் அதை ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த டாங்கிள் ஆக்ஷன் அப்படின்றது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா 1111 இருக்கு அப்படின்னா நம்மளோட QN ஸ்டேட்டுக்கு ஆப்போசிட்டா போடணும் QN+1ல. அப்ப 0 இருந்தா 1, 1 இருந்தா 0. இதுக்கு பேரு நம்ம டாங்கிளிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சிருச்சா? சோ 1111 இருந்தா என்ன பண்ணணும்னா QNல என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் வேல்யூவை இங்க நம்ம மென்ஷன் பண்ணணும் QN+1க்கு. இதுதான் நம்ம என்னன்னு பண்றோம் அப்படின்னா JK ஃபிளிப்ஃப்ளாப்ல யூஸ் பண்ண போற இந்த டாங்கிளிங் ஆக்ஷன். ஓகே, இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன இருக்கோ அதுக்கான டயக்ராம், K-மேப் டயக்ராம் போட்டாச்சு. அந்த டயக்ராமை மென்ஷன் பண்ணி குரூப்பிங் பண்ணிடுறோம். ஓகே, ஃபைனலா எக்ஸிகியூஷன் டேபிள்
எக்ஸிகியூஷன் டேபிள்ல 2 இன்புட் என்ன எடுத்துக்குவோம், qn qn plus 1 எடுத்துக்குவோம், 2 அவுட்புட் வந்து jவும் kவும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து 0011 0101 எடுத்துக்கிறோம். jக்கு மென்ஷன் பண்றப்ப நீங்க தெளிவா கொஞ்சம் பார்க்கணும் பொறுமையா. என்ன வரும் உங்களுக்கு qn plus 1 வருமோ அதுதான் இங்க jக்கு வந்து நம்ம மென்ஷன் பண்ண போறோம். ஓகேவா? 00 அப்படின்னா வந்து டைரக்டா 0 தான் இருக்க போகுது, அடுத்து இன்டிடெர்மினண்டா இருக்க போகுது. 01 அப்படின்னா 01 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து jல 1 இருக்கும், kக்கு டிட்டர்மினண்டா இருக்கும், இன்டிடெர்மினண்டா இதுவாகுது. ஓகேவா? இதுதான் இங்க இன்டிடெர்மினண்டா x ன்னு நம்ம மென்ஷன் பண்றோம். 10 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்டிடெர்மினன்ட் வந்து jலயும் kல 1 இருக்கும். 11 அப்படின்னா kல வந்து எனக்கு 0, 1ல jல வந்து எனக்கு இன்டிடெர்மினன்ட் வேல்யூ மென்ஷன் ஆகும். இவ்வளவுதான் எக்ஸிகியூஷன் டயக்ராம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது. சார் இல்ல அப்படினாலும் 01 போட்டுக்கோங்க, 01 xx xx 10 ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இவ்வளவுதான் நமக்கு jk flip flop, ரொம்பவே சிம்பிள் ஒன். SR flip flop உடைய ஓவர் கம் பண்றதுக்கான இன்வாலிட் ஸ்டேட் ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம கொண்டு வந்தது தான் இந்த JK flip flop. இங்க பண்ண போற ஆக்ஷனுக்கு பேரு டாங்லிங் ஆக்ஷன். இந்த டாங்லிங் ஆக்ஷன் ரொம்பவே சிம்பிள். இந்த கேரக்டரிஸ்டிக் டேபிள்ல மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. ஜஸ்ட் 1 இருந்துச்சு அப்படின்னா QN ஸ்டேட்ல என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா QN plus 1 ஸ்டேட்ல கிடைக்க போகுது. இதுக்கு பேரு டாங்லிங் ஆக்ஷன். ஓகேவா? ரொம்பவே சிம்பிள் ஒன். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.